இதுல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதுல ராகுவும், குறிப்பாக விருச்சகத்திலையும் கும்பத்திலையும் இதை தவிர்த்த மற்ற வீடுகள்ல கேதுவுக்கு சிறப்புன்னு சொல்லப்படுது. ஆனா விருச்சகமும் கும்பமும் தான் கேதுவுக்கு சிறப்பா சொல்லப்படக்கூடிய வீடு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, விக்கி ப்ரோஸ், சந்திர அதியோகம் and சந்திர கேந்திரம் will work for Ragu and Kedu or not? This will give சுபத்துவம் to Ragu or Kedu or not? இதையும் சொல்லணும். ஓகே, if they are in பௌர்ணமி சந்திர கேந்திரம். ஓகே பிரதர், என்ன கேட்குறீங்க? ராகு கேதுகளுக்கு சந்திர அதியோகம் செயல்படுமா? ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் தனக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் தான் இருக்கக்கூடிய ராகுவுடைய விதிகள் ரொம்ப சிம்பிள். தான் இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியாகவும் தன்னை பார்க்கக்கூடிய கிரகத்தின் தன்மையையும் தான் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த சந்திர கேந்திர அமைப்புகள் வருமானு கேட்பீங்க. சந்திர கேந்திர அமைப்புகள்ன்றது ராகு கேதுக்கு பெருசா சொல்லப்படலைன்ற மாதிரி ஒரு விஷயம். ராகுக்கு மெயினே சுபர் தொடர்பு, சுபர் வீடு, சுபருடைய பார்வை அமைப்புகள் தான். இதுல மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதுல ராகுவும், குறிப்பாக விருச்சகத்திலையும் கும்பத்திலையும் இதை தவிர்த்த மற்ற வீடுகள்ல கேதுவுக்கு சிறப்புன்னு சொல்லப்படுது. ஆனா விருச்சகமும் கும்பமும் தான் கேதுவுக்கு சிறப்பா சொல்லப்படக்கூடிய வீடு. இந்த வீடுகள்ல இருக்கக்கூடியவர்கள் இயல்பாக அந்த வீட்டு ஓனராகவே செயல்படக்கூடிய இடம். ஆனா இதுல கூட உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இதுக்கு அடுத்த நிலையில குருவின் வீட்டில் சுக்கிரனுடைய தொடர்புல, சுக்கிரனுடைய வீட்டில் குருவினுடைய தொடர்புல, பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டில் குரு சுக்கிரனுடைய தொடர்புகள்ல இருக்கக்கூடிய ராகு அட்டகாசமான தன்மையை அப்படியே அந்த ராகு தசை லக்னம் லக்னாதிபதி எங்க சுத்தினாலும் இந்த லக்னம் லக்னாதிபதிக்கு வந்துருவோம். ஏன்னா அனுபவிக்கக்கூடிய அந்த ஜாதகருக்கு கை இருக்குதா? வாங்கி நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு நான் 10 கிலோ தங்கத்தை கொடுக்குறேன், நீங்க 3 மாச குழந்தையா இருக்கிறீங்களா, 30 வயசு இளைஞரா இருக்கிறீங்களா, இல்ல 90 வயசு தாத்தாவா இருக்கிறீங்களா, உங்க 3 பேர்ல யாரு அந்த தங்கத்தை எடுத்து தேவையான அமைப்புகள்ல பயன்படுத்திக்க முடியும்? தாத்தா எடுத்து அவரு பாய்ச்சிக்க மாட்டாரு, பிள்ளைங்களுக்கு என்ன கொடுப்பாரு, குழந்தைக்கு அதை தூக்கவே முடியாது. ஆனா அந்த 20-30 வயசு பையன் அந்த தங்கத்தை எடுத்துக்குவான்ல, அந்த எடுத்துக்கக்கூடிய வலிமை கொண்ட நிலையில லக்னமும் லக்னாதிபதியும் இருக்காங்களா? இதை ஏங்க இப்படி சொல்றீங்க? யாரா இருந்தாலும் கொடுத்தாவா எடுத்துக்குவாங்க தானே? இல்லைங்க, எல்லாராலையும் சில விஷயத்தை நிர்வகிக்க முடியாது. நம்மளே கண்ணோட்டமா பார்ப்போம், நம்மளே பார்த்திருப்போம். தகுதியற்றவர்கள் கிட்ட பணம் போய் அந்த பணம் எப்படி வீணா விரயமாகும்ன்றத நம்மளை சுத்தி சில இடங்கள்ல பார்த்திருப்போம். லக்னாதிபதி தகுதி என்ன, அந்த தன்மையை கொள்ளாதவர். லக்னாதிபதி பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாதவர். அந்த ஜாதகர் அதனை பிரதிபலிப்பார், அந்த நபர் அதனை பிரதிபலிப்பார். இந்த இடத்துல ராகுவுக்கு சந்திர கேந்திர அமைப்புகள் சொல்லப்படுது. ராகு நின்ன நட்சத்திரத்தின் அதிபதியை போல செயல்படுவார்னு சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் பெருசா வேலை செய்யலைங்க. வீடு கொடுத்தவனுடைய தன்மை, அவர் நீச்சமா இருக்கிறாரா, உச்சமா இருக்கிறாரா, சுபத்தன்மையா இருக்கிறாரா, அதே மாதிரி 6-8ஆம் அமைப்புகள்ல இருக்கிறாரா, 6-3-11ஆம் இடத்துல இருக்காரா, இதெல்லாம் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தும். சுக்கிரனுடைய வீடுகள்ல இருக்கிறது தனுசு லக்னத்துக்கு ஒரு மாதிரி பண்ணும், மிதுன லக்னத்துக்கு ஒரு மாதிரி பண்ணும், மேஷ லக்னத்துக்கு ஒரு மாதிரி பண்ணும். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய லக்னத்தினுடைய ஆதிபத்தியம் இது ரொம்ப கஷ்டமாங்க இல்ல, ரொம்ப சிம்பிள். ராகு இயல்பா இருக்கிறாரு, மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகரத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு சுக்கிரனுடைய தொடர்பு. ராகுக்கு சுக்கிரன் தொடர்பு சூப்பரா, குரு தொடர்பு சூப்பரான்னு கேட்டீங்கன்னா, ராகு போக காரகன். போகத்துக்கு குரு சம்பந்தப்படுறதை விட சுக்கிரன் தான் போகத்தை அதிகமாக கொடுக்கிறவரு. அது 12ஆம் பாவகமாக இருக்கும் பொழுது, 6ஆம் பாவகமா இருக்கும்போது மறைமுகமான ஜாலியான சில அமைப்புன்ற மாதிரியான விஷயம் வரும். இந்த அமைப்புகள்ல வேலை செய்யும். சரி, இப்போ உங்க கேள்வி, சந்திர அதியோகம் வேலை செய்யுமா? சந்திர அதியோகமும் பாப அதியோகமும் ராகுவுக்கு பெருசா இல்ல. ராகு இருக்கக்கூடிய இல்ல நேர் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய, ராகுக்கு நேர்ல இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய தன்மைகளை அவர் பிரதிபலிக்கிறது, அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை கொடுக்கிற தன்மைகள் இருக்கும். கண்டிப்பாக இந்த 6-7-8ஆம் இடத்துல இந்த அமைப்புகள்ல எனக்கு இன்னும் ப்ரூஃபா தெரியல. நான் பார்த்தேன்னா ஆமாங்க வருதுன்னு சொல்லுவேன். ஆனா டிகிரி அமைப்புகள்ல நெருக்கமா அந்த 8-13 டிகிரி இருக்கும்போது அதனுடைய தன்மையும் வீடு பார்வை அமைப்புகள்ல இந்த தன்மை முழுசா வேலை செய்யுது பிரதர். சந்திர கேந்திரமும் சந்திர அதியோகமும் ராகுவை சாந்தப்படுத்துமானா ஒருவேளை அந்த ஒளியை அவர் குறைக்கலாம். ஆனா அந்த மாதிரியான ஜாதகத்தை இன்னும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, எனக்கு இந்த விஷயத்துல இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் வரல பிரதர். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.